திமுக ஆட்சி காலம் 4 வருஷமா அது எப்படி நல்லா இருந்துங்களா? திமுக ஆட்சி வந்ததுலேருந்து ஒரு பிரயோஜனமும் கிடையாது. மக்கள் வந்து வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது, ரோட்டில் போகக்கூடாது. 5 மணி நேரம் போதை போதை சருக்கு ஒயின் ஷாப்பு கூட ஒயின் ஷாப் வழியாக வந்தால் கூட மிரட்டுறாங்க. ஃபஸ்ட்டு திமுக வேணும் எங்களுக்கு. எங்களுக்கு அண்ணா எடப்பாடி வந்து ரோடு போட்டு கொடுத்தாரு. இன்னைக்கு ஒரு ரோடு எடுத்து பள்ளம் எடுத்து ஒரு இடத்துல போக முடியல. ஏன்னா அந்த இடத்துல வந்து தண்ணி நிற்கிது, மக்கள் போக முடியல. ட்ரைனேஜ் வந்து போட்டாங்க, சரி ரோட்ல இருக்கிற மண் எடுத்துட்டு போய் ஒன்னாத்த சைட்ல போட்டாங்க. அந்த பள்ளிக்கூடத்துல வந்துட்டு போக முடியல. ஏன்னா அந்த அந்த அளவுக்கு தண்ணி நிற்கிது. ரோடு போறேன்னு சொன்னேன், நீ இன்ன வரைக்கும் போட்டியா? எலெக்ஷன் டைம்ல எல்லாரும் ரோடு போட்டீங்களா? எதுக்கு வந்தீங்க ஆட்சிக்கு? நாங்க சாதிச்சோம்னு சொன்னாங்க. எதுக்கு சாதிச்சுக்கிறாங்க? எலெக்ஷன் வந்த வரைக்கும் எனக்கு ஓட்டு போடுங்க, நான் உங்களுக்கு 10,000 கொடுக்குறேன், 20,000 கொடுக்குறேன், அது செய்யறேன், இது சரி. இதுக்கு நீங்க போல அரசாங்கம் பண்றீங்க. எங்களுக்கு அண்ணா எடப்பாடி வரணும். அவர் வந்தா தான் எங்களுக்கு நல்ல முறையா நடக்கும். எங்களுக்கு திமுக ஆட்சி வந்து எங்களுக்கு ₹1 கிடையாது. மண்ணு ரேட்டே ஏறிக்குது, கல்லு ரேட்டே ஏறிக்குது. கூலி எங்க போத்துனாங்க? கூலி செஞ்சுட்டாங்க பண்ணணும். ஐயா, பெண்களுக்கு எல்லாம் பாதுகாப்பு இல்லை சார், பாதுகாப்பே கிடையாது. திமுக வந்து அராஜகம் தான் சார். அம்மா கிளீனிக் போட்டாங்க, எல்லாம் எடுத்துட்டாங்க. அம்மா ஓட்டல போட்டாங்க, அதே எடுத்துட்டாங்க. ஒரு இதுல படுக்கிறாங்க, சாப்பாடு இல்லாத படுக்கிறாங்க. மக்கள் வந்து எவ்வளவு பசி பட்டினி சாரம் வந்துருமா?